தெரியும் வேப்ப எண்ணெய்ங்கிறது நம்ம வந்து பூச்சி விரட்டியா வந்து விவசாயிகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வெஸ்டீஜில் நோயை விரட்டுறதுக்கான ஒரு பகுதி தான் நம்மளோட அக்ரி ப்ரோடக்ட். இந்த அக்ரி ப்ரோடக்ட்ல என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயை விரட்டுறதுக்கான நேச்சுரல் சல்ஃபர் 1.5%, தென் நேச்சுரல் பொட்டாஸ் வந்து 20% ஆட் பண்ணியிருக்கிறது தான் நம்மளோட அக்ரி ப்ரோடக்டோட மிக முக்கியமான வேலை. தென் அது கூட ஹெவி மெட்டல்ஸ்னு சில கண்டென்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, நுண்ணோட்ட சத்துக்களும் ஆட் பண்ணியிருக்காங்க சார். சார் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி ப்ரோடக்ட்ங்கிறது வெறும் நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் மட்டும்தான். அப்படிங்கிற நோய் வந்தால் மட்டும்தான் கொடுப்பேன், நோய் வர்றதுக்கு முன்னாடி மட்டும்தான் அக்ரி ப்ராடக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிற நான் ஒரு இந்த விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும், ஓகேனா. இந்த அக்ரி ப்ராடக்டோட மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடிகளுக்கு மேலே இருக்கிற அந்த இலைகள் இருக்குல்ல சார், அந்த இலைகளை வந்து அந்த இலைகளுக்கு மேலே திசுக்கள் இருக்கும், அந்த திசுக்களை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்து ஒரு நோய் தாக்குதல் உள்ள போகாம கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறது தான் அக்ரி ப்ரோட்டோட மிக முக்கியமான வேலை. அதாவது அந்த எபிடெர்மல் திசுக்கள்னு சொல்லுவாங்க, இலைகளுக்கு மேல அந்த திசுக்கள் இருக்கும், அந்த திசுக்களை வந்து நல்லா வலிமைப்படுத்தி கொடுத்து நோய்கள் வந்து உள்ள போகாம கண்ட்ரோல் பண்றது தான் அக்ரி ப்ரோட்டோட மிக முக்கியமான வேலை சார். மேபி நோய்கள் வந்து இலைக்குள்ள போயிருச்சு அப்படின்னாலும் மேலும் அந்த நோய்கள் வந்து வளராம கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறது தான் அக்ரி ப்ரோட்டோட இன்னொரு மிக முக்கியமான வேலை. தென் அக்ரி ப்ரோட்டோக்னா வெறும் நோயை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அக்ரி ப்ரோட்டோட மிக முக்கியமான இன்னொரு வேலைகளும் இருக்கு. அதுல மிக முக்கியமானது தான் பூக்கள் உருவாக்கத்தை தூண்டி விடுறது, ஒரு பழத்துக்கும் ஒரு காய்க்கும் இனிப்புத்தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கறது, தென் ஒரு காயோட வாழ்நாள் தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கறது தான் அக்ரி ப்ரோட்டோட மிக முக்கியமான வேலை. மிக முக்கியமா வாழைகளில் பார்த்தீங்கன்னா அந்த குளத்தல்ற டைம்ல வந்து நம்ம அக்ரி ப்ரோடக்ட் ஸ்ப்ரே பண்ணும்போது கொலையோட சைஸையும் கொலையோட ஷேப்பையும் ஒரே மாதிரி வர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் நெல் கோதுமை மாதிரி பயிர்களில் அந்த தண்டுகள் வந்து தண்டுகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணி வைக்கிறதுக்கும் அக்ரி ப்ரோடக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். தென் கரும்புல பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நமக்கு தேவை வந்து இனிப்புத்தன்மை. அந்த இனிப்புத்தன்மை கொடுக்கறதுக்கும் அக்ரி ப்ரோட்டக் ஹெல்ப் பண்ணும். தென் எல்லா விதமான காய்கறி பயிர்களையும் பூக்கள் உருவாக்கத்தை தூண்டி விடுறது தான் அக்ரி ப்ரோட்டக்கோட மிக முக்கியமான வேலை. இந்த அக்ரி ப்ரோட்டக்கு நீங்கள் வந்து சாயில் அப்ளிகேஷன் பண்ணும்போது, மண்ணில் அப்ளை பண்ணும்போது 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரை கொடுக்கலாம் சார். தென் ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் வந்து பூ பூக்கிற பருவத்திலையும் கொடுக்கலாம், காய் பிடிக்கிற பருவத்திலையும் கொடுக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராமுங்கிற விதத்தில் நம்ம வந்து அக்ரி ப்ரோட்டக் வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே கொடுக்கலாம் சார்.